சங்கீதம் 91வது சங்கீதம் 3வது மற்றும் 4வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் 728வது பக்கத்தில் வேத வசனத்தை எடுத்து அந்த 2 வசனத்தையும் நாம் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். இப்ப நம்ம வாசிப்போம் 3வது 4வது வசனம். வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய சமூகத்திலே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, வார்த்தையை அறிந்து கொள்ள, நீர் எங்களோடு பேச இருக்கிற தேவ செய்தியை நாங்கள் எங்களுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் குடும்பத்திற்காகவும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு எவருடைய செவிகளும் இருதயங்களும் அடைபடாமல் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தருளுவீராக. அடியான் உமது அடிமை, ஹல்லேலூயா, ஒரு கழுதை கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய ஜனங்களுக்கு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உரத்த சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 91வது சங்கீதம் 3வது வசனத்திலே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி, பாலாக்கும் கொள்ளை நோய், வேடனுடைய கண்ணி. நான் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கும் தேவ செய்தியின் தலைப்பு கன்னிகள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? கன்னிகள், கன்னி. அப்ப அந்த வசனத்துல நாம் வாசித்தோம், வேடனுடைய கன்னி. இந்த படத்துல நீங்க பார்க்கிறது போல கன்னி எப்படி இருக்கும்? அங்கே முள்ளுகளால் கொண்ட ஒரு சுற்று நிலை, நடுவில் எப்போ ஒரு மிருகமோ ஒரு பறவையோ இல்ல ஏதோ ஒரு பிராணியோ கரெக்டா இதுல வந்து மிதிக்குதோ, அடுத்த செகண்ட் அதை சுதாரிக்கிறதற்குள்ளாக அந்த இரும்புகள் இருக்கு பாருங்க, இரும்பு பற்கள், அது வேகமாய் அந்த விலங்குடைய காலை பிடித்து விடும். அது பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த விலங்காலே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. காலை பிடித்து காலுக்கு சோத்திரம் கஷ்டத்தை ஏற்படுத்தி, அதே நேரத்திலே அந்த கண்ணி ஏதோ ஒரு இடத்துல அதை மாட்டி வைத்திருப்பார்கள். இந்த விலங்கால் அந்த கண்ணியை இழுத்துட்டும் போக முடியாது. சோ இந்த விலங்கு என்ன செய்கிறது? கண்ணியிலே சிக்கி அங்கேயே கடந்து ரத்தம் சொட்ட சொட்ட உணவு இல்லாமல் வேதனையிலே அங்கே மரித்து போகும். அதுக்கு முன்பாக துடிச்சு பார்க்கவும் முடியாது. கண்ணியிலே சிக்கின மிருகம் அப்படி மரித்து போகும். இங்கே வசனம் தாவீது சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். இது மிருகங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இது தேவனுடைய பிள்ளைகளுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கன்னிகளும் இருக்கிறது, வேடனும் இருக்கிறான். வேடன் யார்? பிசாசு. எவனை விழுங்கலாமோ, எவனை ஹண்ட் பண்ணலாமோ, எவனை அப்படியே சாப்பிடலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். ஒவ்வொருவரையும் கண்ணி வைத்து பிடிக்கிறான். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று ஒரு வசனம் இருக்கிறது. பிசாசு கண்ணி வைத்து பிடிக்கிறான். இன்றும் ஜனங்களை பிசாசு கண்ணி வைத்து பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அநேக நேரங்களிலே எப்படி ஒரு வேடன் ஒரு மிருகத்தை பிடிக்க நினைக்கும் பொழுது மிருகம் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்றே தெரியாமல் அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் வேடனுக்கு தெரியும், நான் இன்னைக்கு சிங்கத்தை பிடிச்சா அந்த சிங்கத்துடைய தோலை எடுத்து அதை பதம் பண்ணி நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு ஒரு அழகு பொருளாகவோ ஒரு உடையாகவோ நான் விற்று விடுவேன் என்கிற மதிப்பு வேடனுக்கு தெரியும். வேடன் நினைப்பான், நான் வைத்திருக்கிற இந்த கண்ணியிலே ஒரு யானை சிக்கினது என்றால், யானை என்ன தெரியும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு தும்பிகையை ஆட்டி கொண்டு ஸ்தோத்திரம், அது சும்மா தெரியும். ஆனால் அதை பிடித்து விட்டால் வேடனுக்கு தெரியும், அதனுடைய தந்தத்தை நான் வெட்டி அதிக விலைக்கு வித்து அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்போ வேடனுக்கு தெரியும் விலங்கின் மதிப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிகிறதோ இல்லையோ, உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் மதிப்பு தெரிகிறதோ இல்லையோ, உங்களை எதிர்க்க நினைக்கிற, உங்களுக்கு விரோதமாய் போராட்டத்தை செய்ய நினைக்கிற, உங்களை கண்ணி வைத்து உங்களையோ உங்கள் வாலிபர்களையோ
மனிதர்களை கண்ணி வைத்து பிடிக்க நினைக்கிற பிசாசுக்கு உங்களுடைய விலை, உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பு மிக அதிகமாய் தெரியும். ஏன் தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மதிப்பு அவர்களுடைய ஞானத்தை வைத்தோ, அவர்களுடைய பணத்தை வைத்தோ, அவர்களுக்கு இருக்கிற ஆஸ்தியை வைத்தோ, அவர்களுக்கு இருக்கிற படிப்பு அறிவை வைத்தோ இல்லை. அவர்களுடைய மதிப்பு அவர்களை ரத்தம் சிந்தி வாங்கின தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இருக்கிறபடினால் நீங்களும் நானும் விளையாறு பெற்றவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் யாரை பிடிக்கிறதை விட வேற எந்த மனிதனை பிசாசு வேட்டையாடி கண்ணி வைத்து பிடிக்கிறதை விட அவனுக்கு ரொம்ப விருப்பம், நான் உன்னை பிடிச்சா வேல்யூபிளா இருக்கணும். ஏன் அந்த விசுவாசி நல்லா ஜோம் பண்ணுது, புடி புடி புடி. அந்த விசுவாசி சபைக்கு டெய்லி போயிட்டு இருக்கிற, அதை எப்படியாச்சும் பிடிச்சு சர்ச்சுக்கு வர விடாம பண்ணு. அந்த விசுவாசி ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே, அப்ப அதுக்கு தான் கண்ணி வைக்கணும். பிசாசு என்ன செய்வோம்? ஒரு கண்ணி வைக்க மாட்டா, சுத்தி சுத்தி கண்ணி வைப்பா. நீங்க நடக்கும்போது பார்த்து போகலன்னா தெரியாம அந்த கண்ணியை மிதிச்சால் பிடிபட்டு போவார்கள். கண்ணிகள், கண்ணி வைத்து பிசாசு மனிதர்களை பிடிக்கிறான். குடி ஒரு கண்ணி, குடிக்கிறவன் கண்ணியிலே சிக்கிக் கொள்ளுகிறான். அதற்கப்புறம் அவன் தலைகீழ நின்னாலும் தப்பிக்க முடியாது. குடிச்சு பழகினவன் அது ஒரு கண்ணி, இது நான் ட்ரெண்டுக்காக குடிக்கிறேன்னு ஒரு மடக்கு குடிக்க ஆரம்பிச்சாலும் அது சர்ப்பம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது ஒரு கண்ணி. You have been caught in the snare of the devil. நீ பிசாசுடைய கண்ணியிலே சிக்கிவிட்டாய். குடி ஒரு கண்ணி. இதே போல பலவிதமான கண்ணிகளை பிசாசு ஏற்படுத்தி சிக்க வைக்கிறான். இந்த நாட்களில் அநேக வாலிபர்கள் அதில் சிக்குகிறார்கள், அநேக சிறு பிள்ளைகள் அதில் சிக்குகிறார்கள். பிசாசுக்கு சின்ன பிள்ளைன்னு தெரியாது, வயசான அம்மான்னு தெரியாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அள வச்சு பார்ப்பான், வயசானவங்களா இருந்தாலும் அள வச்சு பார்ப்பான். சின்ன வாலிபர்களாக இருந்தாலும் அவர்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பான். சிறு பிள்ளைகளையும் கொலை செய்கிறவர்கள். அவ்வளவு கொடிய பிசாசு தேவ பிள்ளைகளை பிடிக்க கண்ணி வைக்கிறான். சரி பாஸ்டர், கண்ணி வச்சு பிடிச்சா என்ன நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் 293வது பக்கம், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். முதல் பகுதியை நல்ல கவனமா வாசிங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு. அப்ப ஒரு சிலர் கண்ணியில சிக்கி இருக்கிறார்கள், மயக்க நிலையில இருக்கிறாங்க. பிசாசு அவர்களை எதற்காக பயன்படுத்துகிறான்? வசனம் சொல்லுகிறது, அதுல சொல்லுது பாருங்க, பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய. அப்ப யாரெல்லாம் பிசாசுடைய கண்ணியில சிக்கிறாங்களோ பிசாசு அவர்களை என்ன செய்யறான்? அவன் இச்சையின்படி. இங்கிலீஷ் பைபிள் to do his will, to do his will. யாத்தாடி அந்த வார்த்தையை பார்க்க பயங்கரமா இருக்கு. to do his will. ஏன் பயங்கரமா இருக்குன்னு நான் சொல்றேன் தெரியுமா? நம்ம சொல்லி சொல்லி பழகின வார்த்தை என்ன? I want to do God's will. நான் கர்த்தர் சித்தம் செய்யணும் தானே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா நிறைய பேர் அங்க கண்ணியில சிக்குனா அவங்க பிசாசுடைய சித்தப்படி செய்வாங்களாம். இன்னொரு வார்த்தை ஸ்ட்ராங்கா தமிழ் பைபிள்ல சொல்லி, இச்சையின்படி. பிசாசுக்கு என்னதெல்லாம் தோணுதோ அவங்கள இந்த கண்ணியில மாட்டினவங்க செய்வாங்க. அப்ப எவ்வளவு அபாயம்! அவன் இஷ்டத்துக்கு அவங்கள அலைய விடுவான், ஜோமனை விட மாட்டான், இஷ்டத்துக்கு பேச வைப்பான், முரண்பாடா செய்ய வைப்பான். ஏன்? அவர்கள் கண்ணியிலே சிக்கி விட்டார்கள். ஒரு லாக், ஏதோ விஷயம் அவங்களை பிடிச்சிருச்சு. இன்னைக்கு நான் பேசுகிறது, பிசாசு என்னென்ன கண்ணிகளை வைத்து ஒரு தேவனுடைய பிள்ளையை பிடிக்க முயற்சிப்பான். ஏன் பிடிக்க முயற்சிக்கிறான்னு சொல்லிட்டேன். ஏன் பிடிக்க முயற்சிக்கிறான்? ஒரு தேவ பிள்ளைய பிடிச்சிட்டா அவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாமல் பிசாசுடைய இச்சையின்படி அவனை செய்ய வைக்கலாம். நீங்க ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல பாஸ்டர். ஏன் அவன் சிக்கி இருக்கிறான்? இவன் ஏன் இந்த மாதிரி பேசுறானே தெரியல. பிகாஸ் அவன் பிசாசின் கையில சிக்கி அவனை இஷ்டத்துக்கு பிசாசு ஆட்டி படைக்கிறான். சிக்கிட்டான். அதான் நீங்க தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். நான் ஜெபிக்கிறேன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவர் கூட பிசாசுடைய கண்ணியிலே சிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிசாசுடைய கண்ணியிலே சிக்காதபடிக்கு.
தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 38வது சங்கீதம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், there are some people who take down my life. என் பிராணனை தேட நினைக்கிறார், பிடிக்க நினைக்கிறாங்க, என்ன கொல்ல நினைக்கிறாங்க. வசனம் எப்படி சொல்லுது வாசிங்க, என் பிராணனை தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். அப்ப தாவீதுக்கு யார் வச்சது? அவர் ராஜாவாச்சே, பெரிய ஆளாச்சே. தாவீதுக்கு கண்ணி வைத்தது யார்? அவர் சொல்ல நிறைய பேர் வச்சாங்க. தாவீதுட்ட போய் நம்ம கேட்டா, தாவீதே உங்களுக்கு எத்தனை பேர் துரோகம் நினைச்சாங்கன்னா, அவர் சொல்லுவாரு, எத்தனை பேர் துரோகம் நினைக்கலன்னு சொல்லி நான் சொல்றேன், மற்றவங்க எல்லாம் துரோகம் தான் நினைச்சான். இந்த உலகம் அப்படிப்பட்டது. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிலராக தான் இருப்பாங்க. உங்களுக்கு துரோகம் நினைக்கிறவர்களும் உங்களுக்கு கண்ணி வைக்கிறவர்களும் தான் அதிகமா இருப்பார்கள். தாவீதுக்கு கண்ணி வைக்கப்பட்டது. யாரால் வைக்கப்பட்டது? சவுலால் வைக்கப்பட்டது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 365வது பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. விடு, நில்லுங்க. இப்போ கவனிங்க, 2 பேருக்கு 3 பேருக்கு பயங்கர சந்தோஷம். யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்? ஒண்ணு, மீகாலுக்கு என்ன சந்தோஷம் இருந்திருக்கும்? நான் இந்த தாவீதை விரும்புகிறேன். ஏன் சந்தோஷம் மீகாலுக்கு வந்திருக்கும்? அவருதான் கோலியாத்தை ஜெயித்தவர். 2வது ஒரு ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அது யாரு? சவுல். வசனம் சொல்லுகிறது, ஐயே என் புள்ள அவனை விரும்புறானா, வா சூப்பர் சோத்ரா. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 3வது ஒருத்தருக்கு சந்தோஷம் வந்திருக்கும். அது யாருக்கு? தாவீதுக்கு. ஏன் சந்தோஷம் வந்திருக்கும்? என்னது, ராஜா விட்டு பிள்ளை என்ன விரும்புறாளா, அடுத்து அப்போ ராஜாவோட மருமகனா நானு, அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த வாசனத்துல தொடர்ந்து வாசிங்க, சவுலுக்கு ஏன் சந்தோஷமா? சோத்திரம், அவன் 21வது வசனம் வாசிங்க, அவள் அவனுக்கு கன்னியாயிருக்கவும் பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவா என்றான். 3 பேருக்கு சந்தோஷம். தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல தாவீதுடைய வியூல இருந்து பாருங்க. ஆஹா, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், வீட்டுல கடைசி பிள்ளை, என் மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சானே தெரியல, ஆனா இன்னும் ராஜா விட்டு பிள்ளை விரும்புது. ஆனா அந்த ராஜாவே வந்து நீ என் மருமகனா வந்துறேங்கிறாரு. ஓ, என் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் எனக்கு பதிலை அளித்தார். எல்லா ஆசை சந்தோஷம் இருக்கும் போது அங்க அதே சவுலுடைய எண்ணத்தை பாருங்க. அவனுக்கு வேற சந்தோஷம் என்ன தெரியுமா? சிக்கிட்டா. எப்படி சிக்கினா? அவளால சிக்கிட்டா. அவள், வசனம் எப்படி இருக்கு பாருங்க, அவள் அவனுக்கு கன்னியாயிருப்பாள். என்ன அப்பா இது? சவுல் சொல்ற, என் மகளே அவனுக்கு கன்னியா இருக்க போறான். அவன் சொல்ற, அவன் சிக்கிறதற்கு என் மகளை நான் யூஸ் பண்ண போறேன். அநேகரை பிசாசு கவிழ்த்து போடுகிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அநேகருக்கு பிசாசு விரிக்கிற வலை என்ன தெரியுமா? மனிதர்கள் என்கிற வலை. Some person, some man, some women become a snare for them. யாரோ ஒரு மனிதன், யாரோ ஒரு மனுஷி உங்களுக்கு கன்னியாக மாற முடியும். கன்னியாக மாறும் மனிதர்கள். அப்போ சவுல் நினைக்கிறான், இந்த என் மகளை நான் அவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் இவளை வச்சு இவ கன்னியா மாறுவா. அதுக்கப்புறம் பெலிஸ்தியர்கள் அவனை எதிர்க்கிறதற்கும் தாவீதை பெலிஸ்தியர்கள் கொலை செய்யறதற்கும் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். இவன் என்னத்தை பாருங்க. ஆனா தாவீது என்ன யோசிப்பான்? ஆஹா, அந்த ராஜாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நான் கோலியாத்தை ஜெயிச்சேன், நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னு அந்த பொண்ணு எனக்கு வருது. ஹா ஹா ஹா, ஏ அது உனக்கு கன்னி, நான் நல்லா படிச்சு சம்பாதிச்சுட்டேன் என் பிள்ளை, சோத்ரன், அதனாலதான் அந்த மாப்பிள்ளை வருது. ஏ அது உனக்கு கன்னி. சோத்ரன், பணத்தை பார்த்து யாராச்சும் ஒருத்தங்க வந்தா அவங்க உங்களுக்கு கன்னியா இருப்பாங்க. மனிதர்கள் உங்களுக்கு கன்னியாய் மாற முடியும், உறவினர்கள் உங்களுக்கு கன்னியாய் மாற முடியும். தாவீது ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறான். இங்க அங்க சோத்ரம், அவன் கோலியாத்தை வீழ்த்துகிறான். அப்ப எல்லாரும் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சோத்ரம் அவர்கள் பாடும் பொழுது இவனுக்கு கோபம் வருது. பைபிள் வசனம் தான் சொல்லுகிறது, இவன் மூர்க்க கோபம் அடைந்து
சவுல் எரிச்சல் அடைந்து, எரிச்சல், அவனுக்கு கோபம், எரிச்சல்ல கொடுத்த பொண்ணு, எரிச்சல்ல கிடைச்ச ஆசீர்வாதம், எரிச்சல்ல அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், எரிச்சல்ல செஞ்சது ஒண்ணு. கவனிங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல அது உண்மையான ஆசீர்வாதமானு பாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வேலை, ரொம்ப நாள் ஜெபம் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கி, கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் கொடுத்தாரா? அந்த வேலை வந்த உடனே நீ ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலைக்கு வந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம், ஆண்டவர் கொடுத்த வேலை என்னைக்காச்சும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை திருடுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு கொடுத்த மாப்பிள்ளை என்னைக்காச்சும் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு உன்னை தடை பண்ணுவாரா? ஊழியம் செய்யக்கூடாதுன்னு உன்னை தடை பண்ணுவாரா? அது கண்ணி. கண்ணியில சிக்கன நடக்கும். பிசாசு ஆட்டுக்கு ஓடணும். அதை செய், இதை செய், அதை செய். நிறைய விசுவாசிகள் சொந்தக்காரங்களுக்கு கண்ணி ஆயிடுவாங்க. சொந்தக்காரங்க இவங்களுக்கு கண்ணி ஆயிடுவாங்க. எப்படி தெரியுமா? அவங்க நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு, சோத்திரம், இவங்க அவங்க ஃப்ரெண்டு, அதனால ஃப்ரெண்டு கண்ணி. அதெல்லாம் நான் அடுத்தது சொல்றேன். சோ இப்ப தாவீது இருக்கிறான். எப்படி கண்ணியாய் மாறினதுன்னா, இப்ப சவுல் இருக்கிறாங்க, தாவீது இருக்கிறார். இப்ப தாவீது வந்து சவுல்கிட்ட சொல்றாரு, அதெல்லாம் சரிதான், நீங்க உங்க மருமகனா இருக்க சொல்றீங்க, ஆனா என்கிட்ட சோத்திரம், என்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு டவுரி இல்லையே. இங்கிலீஷ் பைபிள்ல டவுரின்னு தான் போட்டு, என்னது இல்லையா? டவுரி இல்லை. இப்ப தாவீது சொல்லுகிறார், நான் ராஜாவுடைய மகளை கட்டுற அளவுக்கு நான் பெரியவன் இல்லையே, எனக்கு பொருள் இல்லையே என்று சொல்லும் பொழுது ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? நீ ஒரு 100 பெலிஸ்தியர்களை முறியடித்து வா. 100 பெலிஸ்தியர்களை நீ எப்படி, அவர் ஒரு கண்டிஷன் சொல்றார், 100 பெலிஸ்தியர்களை நீ முறியடித்து வந்தா என் மகா உனக்கு தான். தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். 100 தானே, நான் 200 பெலிஸ்தியர்களை முறியடிக்கிறேன், 200 பெலிஸ்தியர்களை கொன்று அவன் சோதர ராஜாவுக்கு அவன் கேட்டதை வந்து கொடுத்த உடனே அவன் கல்யாணம் பண்ணி. நிறைய பேர் மனிதன் சொல்லுவான், நீ இதை செஞ்சிரு, நான் உனக்கு ஹைக்கு தாரேன். என்னது அது? ஹைக்கு தாரேன். நீ இதை செஞ்சிரு, நான் உனக்கு பைக்கு தாரேன். நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம நீ வா, உனக்கு 10,000 ரூபாய் கூட்டி தாரேன். இவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தானே, நான் சனிக்கிழமையும் போக மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன், உங்க ஆபீஸ் வாசல்லையே காத்து கிடக்குறேன்னு போவாங்க. யார மாதிரி? தாவீது மாதிரி. அங்க 100 கேட்டு தாவீது 200 பேரை கொண்டு வந்து 200 பேரை அழிச்சு இங்க வந்து கல்யாணம் கட்டியாச்சு. ஐயா, உனக்கு தெரியல, நீ கல்யாணம் கட்டினது ஒரு கண்ணி, அது ஒரு ஸ்னேர், அது ஒரு ஆபத்து, நீ மாட்டிட்ட. இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. பக்தியை நம்பி நீங்க கல்யாணம் முடிச்சு வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா அழகை நம்பி, சௌந்தரியத்தை நம்பி, உலகத்தை நம்பி, அப்போ சவுல் அப்ப என்ன நடந்துச்சு கவனிங்க. தாவீது போய் 200 பெலிஸ்தியர்களை கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன நடக்குது? சவுல் நினைச்சது நடந்துருச்சு. என்ன? தாவீது 200 பெலிஸ்தியர்களை கொண்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே பெலிஸ்தியர்கள் எல்லாரும் இப்ப சவுலை கொல்றதை விட அவங்களுக்கு தாவீதை ஏதாச்சும் செய்யணும். பாத்தீங்களா, சிக்கிட்டான். அந்த ஸ்திரீயை திருமணம் முடித்தது நிமித்தம் இப்போ இவனுக்கு 2 டைட்டில். என்ன? 200 பெலிஸ்தியர்களை கொன்றவன், 2வது ராஜாவுடைய மருமகன். முதல்ல அவனை பிடி. ஆமா, சோத்திரம். பிசாசுக்குடைய டார்கெட்டா மாறியாச்சு. இப்போ என்ன டார்கெட்? ராஜாவுடைய மருமகன். ஏன்னா ராஜா அங்கதான் இருப்பாரு. யாரு? சவுல் வந்து எப்பவுமே அந்த அவருடைய அரசபையில தான் இருப்பாரு. சண்டை போடுறதுக்கு தாவீதை தான் அனுப்பணும். தாவீது தான் அங்க சேனை அதிபதியா இருந்துட்டு இருந்தான், அங்க லீடரா இருந்துட்டு. அப்ப அவன் தான் யுத்தம் பண்ணணும். அப்ப பெலிஸ்தியர்கள் கண்ணுகள்ல தாவீது தான் தெரியும். அப்ப இப்ப தாவீதுக்கு அந்த ஒரு ஸ்திரீ மீகால் கண்ணியானது நிமித்தம் இப்ப அவன் பெலிஸ்தியர்கள் கண்களிலே ஒரு டார்கெட்டா மாறினா. இதே மாதிரி தான் சிம்சோன் அவ்வளவு அபிஷேகம் பெற்றவனாய் இருந்தாலும், அவ்வளவு திறமசாலியா இருந்தாலும், தெளிலால் அவனுக்கு கண்ணியாய் மாறினாள். வாலிபர்கள் மட்டும் பயப்பட யோசிக்காதீங்க, பெரியவங்களும் யோசிங்க. யார் உங்களுக்கு கண்ணியா மாறுறா? யார் உங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கிறா? யாராவது வந்து ஸ்தோத்திரம் உங்களை அதை செய்ய சொல்லி இதை செய்ய சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களை பிரித்தார்கள் என்றால் அவர்கள் தான் உங்களுக்கு கண்ணி. தாவீது சைடுல யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதம். ஆனா அதே இது கொடுத்த சவுல் பக்கத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, கண்ணி. நிறைய நேரம் நீங்க ஆசீர்வாதம் என்று நினைக்கிற காரியங்கள் கண்ணியாக கூட இருக்கலாம். ஆசீர்வாதம்
சரி, இப்படி சொல்லுவோமே, உண்மையான ஆசீர்வாதம் என்றால் அது உண்மையாய் ஆசீர்வதிக்கிற தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். இதை மட்டும் சொல்லிருங்களேன், உங்களுக்கு பிரியாணி. A real blessing is a blessing if only the blesser is God the Father. நீ உண்மையான ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தராய் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். உண்மையான ஆசீர்வாதம் என்ன ஃபர்ஸ்ட் நடக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அதை கொடுக்கிறவர், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தராய் இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் கொடுக்குறான், பேங்க் மேனேஜர் கொடுத்தாங்க, சொந்தக்காரங்க இடத்த வாங்கி கொடுத்தாங்க, அவங்க அந்த சீட்டை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வேணும்னே கண்ணி வச்சாங்க. இவன் இங்க இருந்தா சரி வராது, இவன் அங்க கல்யாணம் பண்ணி அனுப்புனா இவன் சொத்தை புடுங்கிடலான்னு எத்தனை இடத்துல கண்ணி வைத்தார்கள் என்று தெரியுமா? உறவினர்கள் அப்படி செய்வாங்க, நாங்க கேட்டிருக்கிறோம். உங்க பிள்ளைகளை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைய பைத்தியமாக்கி உங்க சொத்தை புடுங்கிறதுக்கு. நடந்தது இல்லையா? நாங்க எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். பிள்ளைய மட்டம் தட்டி பிள்ளைய கையில் எடுத்துட்டு பிள்ளைக்கு ஒன்றும் இல்லாம போக வச்சு, ரூபா சம்பாதிக்க விடாம போக வச்சு, படிக்க விடாம சேவை வச்சு, கடைசி படிக்காத பிள்ளையை எவன் கட்டுவான், நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி சொத்தை எடுக்கிறதற்கு. கவனம். கண்ணியாய் இருக்கிற மனிதர்கள், கண்ணியாய் மாறும் மனிதர்கள் முதல் காரியம். இரண்டாவதாக நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம் சத்தமா வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இரண்டாவது கண்ணி என்ன? பிசாசு பிடிக்க நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பொறி வைத்து பிடிக்க. கண்ணினா இன்னொரு வார்த்தை பொறி. இன்னொரு பொறி என்ன தெரியுமா? இன்னொரு பொறி மனித பயம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? மனித பயம். இப்ப நீங்க தாவீதை பார்த்துட்டீங்க. தாவீதுக்கு ஒரு கண்ணி இருந்தது. அது என்ன? அந்த சிஸ்டரை அரேஞ்ச் பண்ண அவங்க அப்பா சவுல். இப்ப சவுல் பக்கத்துல வாங்க. சவுல் எங்க மாட்டினான் பாஸ்டர்? சவுல் எங்க பிரச்சனை பண்ணாரு? ஏன் சவுல் இப்படி கெட்டவனா மாறினார்? சவுல் நல்லவரா தானே இருந்தாரு. சவுல் வசனம் சொல்லுகிறது, திடீரென்று கர்த்தரால் அனுப்பப்பட்ட அசுத்தாவி அவனுக்குள்ள வந்துருச்சாமே. அவர் எந்த கண்ணியில சிக்கினாரு? அவர் எந்த பொறியில சிக்கினார்னா, அவர் பயம் என்கிற பொறியில சிக்கினார். என்ன பயம் தெரியுமா? தாவீதுக்கு பயந்தார். வர வர ஞானம் அடைந்தான். யாரு? தாவீது. வர வர ஞானி ஆகிறான். எல்லாரும் அவனை பெரிய ஆளா பாக்குற உடனே சவுலுக்குள்ள பயம் வந்தது. மனிதன் மேல் உள்ள பயம். அதுவே அவனுக்கு ஒரு பொறியா மாறிச்சு. சிக்குனா அதுக்கு அடுத்ததுல இருந்து அவன் எண்ணம் எல்லாம் தாவீதை எதிர்த்து. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் எதிர்க்கிறானாலே அது கர்த்தருக்கு விரோதமான செயல். நீங்களும் விசுவாசிதான், அவங்களும் விசுவாசிதான். நீங்க அவங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது செய்றீங்க. விசுவாசிகளுக்கும் நடுவில் இருக்கிற உறவை பேசுறேன். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிய மதிக்கணும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிய ஜாதி காட்டி குறைக்க கூடாது. அப்போ இவனுக்கு பயம். சவுலுக்கு தாவீது மேல பயம். அது அவனுக்கு கண்ணியாய் மாறினது. அதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இதற்கு முன்பாக சவுல் தாவீதுக்கு மட்டுமா பயந்தார்? அங்க இன்னொரு காரியம் நடக்குது. இதை கவனிங்க, நல்லா கவனிங்க. என்னன்னா, அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்துல சொல்லுகிறார், நீ ஒரு பட்டணத்தை பிடிக்க போகணும், கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அதுல இருக்கிற ராஜா, அங்க இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் நீ கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும். அதெல்லாம் தீட்டானது, அதை நீ தொடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் சவுல் அப்படி செய்யவில்லை. அந்த ராஜாவை விட்டு வைத்தான். அங்க இருந்த நிறைய முதற்தரமான ஆடுகளை எல்லாம் விட்டு வச்சுட்டான். அப்ப சாமுவேல் வந்து கேட்கிறார், ஏன் இப்படி கீழ்ப்படியாம போன? எதற்கு இந்த மீறி நடந்தாய்? நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று கேட்ட பொழுது சவுல் சொன்ன பதிலை நீங்கள் 15வது அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். 360வது பக்கத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அந்த கடைசி லைனை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நான் இப்ப அந்த ஜனங்கள்ங்கிற வார்த்தையை எடுத்து சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் சொன்னீங்களா? ஆமா. இங்க சவுல்
கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். எதுக்கு? மக்களுக்கு பயந்து. அவங்களுக்கு பயந்து நான் இப்படி செஞ்சிட்டேன். இன்னைக்கும் நிறைய பேர் மற்றவங்களுக்கு பயந்து நீங்க செய்யற காரியம் உங்களுக்கு பிரச்சனையில முடிய தான் செய்யும். ஏன்னா உங்க பயம் தான் உங்க கண்ணி. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மனுஷனுக்கு பயப்பட சொல்லல. உடனே நம்ம மனசுல தோணும், என்ன பாஸ்டர் மனுஷனுக்கு பயப்படக்கூடாதா? அப்ப என் பிள்ளைகள் எனக்கு பயப்படக்கூடாதா? அந்த பயம் வேற பயம். அது என்ன பயம் தெரியுமா? அன்பும் மரியாதையும் கலந்த பயம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அது என்னது? ஆமா, நிறைய பேர் என்ன சொல்லுவேன், ஒரு சில இந்த புதுசா கல்யாணம் முடிஞ்ச மனைவிமார்கள் என்கிட்ட அவங்க கணவனு கூட இருக்கும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் என் கணவனுக்கு நான் பயப்படக்கூடாது பாஸ்டர், நான் அன்பு காட்டணும் பாஸ்டர். ஆமா, உங்க அன்புலாம் எனக்கு தெரியும். அன்பா கன்னத்துல அடிப்பீங்க, அன்பா பேரை சொல்லி கூப்பிடுவீங்க. அந்த அன்புலாம் நம்ப முடியாது. மரியாதை இல்லாத அன்பு போய். இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? கரங்களை அடிச்சது அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிள்ளை என் மேல அன்பா இருக்கா, அன்பா என்னை திட்டுனா அப்படிம்பாங்க. இல்ல, உங்க பிள்ளை உங்களை அன்பா திட்டக்கூடாது. அவா ஸ்தோத்திரம் அன்போடு மரியாதையோடு ஒரு பய பக்தியோடு உங்களை நடத்தணும். அதான் கர்த்தருடைய குணம். எப்படி தெரியுமா? பைபிள் என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா? உங்க பெற்றோருக்கு நீங்க பயப்படுறதை விட உங்க பெற்றோருக்கு கர்த்தர் நிமித்தம் பயபக்தியா நடந்து கொள்ளுங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே தான் கணவன் மனைவிக்குள்ள. கணவன் மனைவிக்குள்ளேயும் அதுதான் அந்த பயபக்தி. சரி, அப்ப அது வேற. ஆனா வெறும் பயம். நீங்க பாஸ்டர் உங்களுக்கு வாலிபர்களுக்கு நான் இருக்கிறேன்னா, வாலிபர்கள் எனக்கு வெறும் பயப்படக்கூடாது. வெறும் பயப்படுறவன் கல்லம் பண்ணிட்டு வரமாட்டான் சர்ச்சைக்கு. ஆனா யார் அன்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க அவங்க பயத்தோட கூட இங்க இருப்பாங்க. அவர்கள் இதே போலதான் உங்க பிள்ளைகள் வெறும் பயம் இல்ல, உங்க மேல அன்பும் மரியாதையும் உடையவர்களா இருப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க பார்க்கணும், மனுஷனுக்கு வரும் பயம். பாஸ்டர் நான் இதை செய்யலைன்னா எனக்கு அவங்க மார்க் குறைச்சிருவாங்களா, நான் இதை செய்யலைன்னா எனக்கு ப்ரொமோஷன் தரமாட்டாங்களா, அதனால நீங்க லஞ்சம் கொடுக்க சொல்றாங்க. பாருங்க சிக்கினீங்க பாருங்க. நீ மனுஷனுக்கு பயந்தா நீ கண்ணியில சிக்குவ. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. நீங்க தப்பு செய்யலைன்னா பயப்படாதீங்க. ஒருவேளை பாஸ்டர் நான் இதுல தப்பு செஞ்சுட்டேன்னா என்ன செய்ய? கர்த்தருக்கு முன்பாக சரணடைங்க. கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அது எவ்வளவு பெரிய அதிகம். அவங்ககிட்ட தான் எனக்கு பணம் வரும், பயப்படாதீங்க. மனித பயம் கண்ணியை வருவிக்கும். அது ஒரு கண்ணி, மாட்டிராதீங்க. மூன்றாவது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுவார்கள். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுள்ள இச்சை. இதுதான் ஒரு கண்ணி. அது என்ன தெரியுமா? பண ஆசை. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். எத்தனை பேருக்கு பணையோ பெரிய பணக்காரன் ஆகணும்னு விருப்பம் இருக்கு. பாஸ்டர் அதான் பாஸ்டர் என் ஆசை என் விருப்பம் அப்படி இருக்கீங்களா? அந்த கண்ணி வந்துட்டு, அதுதான் கண்ணி. பணம் சம்பாதிக்க விரும்பாதீங்க. வர்றது வரட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும். நான் கர்த்தர் கொடுத்ததுல சந்தோஷமா இருப்பேன். அதுல பணம் வேண்டான்னு சொல்லலையே. நான் சொல்லும் போது ஒருத்தங்கிட்ட சொன்னேன், சோதரம் எனக்கு பண ஆசை சுத்தமா கிடையாது, ஆனா பண தேவை இருக்கு. நாம எல்லாரும் அப்படிதான். எத்தனை பேர் நான் சொல்றதுக்கு புரியுது? சரியா? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டு இயேசுவே, எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவ கர்த்தாவே எனக்கு பண ஆசை கிடையாது, ஆனா பணம் தேவைப்படுது ஆண்டவர், ஏதாவது செய்யுங்கப்பா. சோத்திரம். ஐஸ்வர்யவானாய் விரும்புகிறவன். நிறைய பேர் தங்க பிள்ளைகளுக்கே இந்த கண்ணியை வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? நீ பணக்காரனாவு, பணம் சம்பாதி, பணம் சம்பாதிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வராது, பணம் சம்பாதி, என்னைய மாதிரி கஷ்டம் அப்படி சொல்லாதீங்க. நீங்க நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட அம்மா அப்பா உங்க என்னைக்குமே உங்க பிள்ளைகிட்ட நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லாதீங்க. நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுங்க. இந்த தப்பை செஞ்சனால நான் கஷ்டப்பட்டேன்னு வேணா சொல்லுங்க. நான் கஷ்டப்படுறேன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர்னால் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க உங்களை அதிகமா நம்புவாங்க. நீங்க என்ன செஞ்சிடும், பாருப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீனாச்சு படிச்சு முன்னேறுப்பா, நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன் அப்படிம்போம். அந்த பிள்ளை என்ன நினைக்கும், ஏமா நீ ஜெபிச்சே கஷ்டம் தானே படுற அப்படின்ட்டு அவன் ஜெபத்தை நம்ப மாட்டான். கவனிங்க, நீங்க சொல்லு, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் என்ன ரட்சிப்புக்குள்ள வச்சிருக்கிறாரு பாரு தம்பி. நீ எவ்வளவு பணம் சம்பாதிக்க முயற்சி செய், ஆனா ரட்சிப்பை இழந்துராத, பணத்து மேல ஆசை வைக்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பிள்ளைகள் கையில பணத்தை கொடுத்து பழக்காதீங்க. let them not know the value of money.
let them not know the value of money. உங்க பிள்ளைகள் பணத்தை கையில் இப்படி எடுக்கிறாங்கன்னா கையில் நீங்க சொல்லுங்க, தம்பி பக்தியா எடு, ஸ்தோத்திரத்தோட எடு. பைய கையில ரூபா வாங்குறீங்களா, யாரா இருந்தாலும் பெரியவங்களோ சின்னவங்களோ, உங்க கையில ரூபா வருதா, உங்க வாயில ஸ்தோத்திரம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில பணம் வந்தாலே ஸ்தோத்திரம் வரணும். நான் தான் சொன்னேனா, காணிக்க வாங்குறோமே நாங்க, ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜீவனுக்கும் உங்களுடைய ரத்தத்திற்கும் பொறுப்பாளிகளா இருக்கிறோம். நாங்க காணிக்க வாங்கி தவறு செஞ்சா கர்த்தர் எங்களை மாத்திரம் இல்ல, எங்களுடைய 7 சந்ததிகளை கர்த்தர் கஷ்டப்படுவாருன்னு பயந்து நாங்க கையாளுவோம், பயந்து கையாளுவோம். கர்த்தர் அறிவார். ஸ்தோத்திரம். பணம் அவ்வளவு பிரச்சனை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பணம் விரும்பின ஸ்தோத்திரம் யூதாஸ் காரியோத்து இயேசுவையே காட்டி கொடுத்தான். பணம் இயேசுவையே காட்டி கொடுத்துட்டான். அந்த 30 அது பாருங்க, ஏன் அதை நான் கண்ணின்னு சொல்றோம்னா, இந்த 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கிடைச்சிருச்சு, இயேசுவை மாட்டி கொடுத்துட்டான். இப்ப அவன் தப்பிக்க நினைச்சா அவன் தப்பிக்க முடிஞ்சுதா? முடியல. பணம் போச்சே தவிர அவன் செத்தான். அதனாலதான் சொல்லுகிறேன், பணம் கண்ணியை போன்றது. பிடிச்சிருச்சுன்னா மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமான ஆக விரும்பாதீங்க. கர்த்தர் சரியா தரணும். நீ சொல்லுங்க, தேவையா கர்த்தர்ட்ட சொல்லுங்க, தர வேண்டியது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 24, 25 எடுத்து வாசிப்போம். வேகமான, கொஞ்சம் வேகமா நம்ம கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 24, 25 வாசிங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கோபமானவன், கெட்ட நண்பர்கள். கோபம்ங்கிற இடத்துல நீங்க பாவம்னு வச்சுக்கலாம். கோபம்ங்கிற இடத்துல பிசாசால் கையாளப்படுகிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். உன் நண்பன் எப்படி? அந்த நண்பன் சரியில்லாத பாவியா இருந்தால் அவன் தான் உனக்கு கண்ணி. நான் நல்லவன் தான், என் நண்பன் குடிப்பான், அவன் உனக்கு கண்ணி. நான் நல்லவன் தான், அவன் ரொம்ப கோபப்படுவான், அவன் உனக்கு கண்ணி. நான் நல்லவன் பாஸ்டர், ஆனா அவன் எல்லா பாவத்தையும் செய்வான், திருடுவான், அவன் தான் உனக்கு கண்ணி. ஏன் தெரியுமா? அவன் தான் உன்னை மாட்டி விட போறான். நிறைய நல்ல சோதரம் நல்ல உள்ளமுடையவர்கள் தங்களுடைய நண்பர்கள் செய்த தவறுனால இவங்க ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. நான் ஒன்றும் செய்யலை, நான் சும்மா தான் போனேன். அது அவங்க ஏதோ ஒன்று செஞ்சாங்க. கேட்டு பாருங்க, ஜெயில் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிற நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க, அதில் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டே இருக்காது. ஃப்ரெண்டோட சும்மா போயிருப்பாங்க, அவன் தப்பு பண்ணதுனால இவங்க மாட்டி இருப்பாங்க. கவனம். தவறான நண்பர்கள் உங்களுக்கு கண்ணியாய் போவார்கள். தவறான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கண்ணியா போகும். திடீர்னு போன்ல பேச ஆரம்பிப்பாங்க, ஃபேஸ்புக் மூலமா பேச ஆரம்பிப்பாங்க, இல்ல யாரோ ஒருத்தங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண வைப்பாங்க. இப்பதான் வருது நிறைய வித்தியாசமா, இன்சூரன்ஸ், பிஎன்ஐ, நிறைய காரியங்கள் வருது. தவறான நண்பர்கள். தயவு செய்து உங்களுக்கு அதாவது ஏற்புடையதா இல்லாத எந்த குணமுடைய மனிதர்களோடு நண்பர்களோடு நீங்க பழக்கம் வைக்காதீங்க. அந்த டீம் நல்லா இருக்காது. இயேசு கிறிஸ்துவால் இணைக்கப்படாத எந்த ஒரு டீமும் அது பாபேல் கோபுரம் போல உடைக்கப்படும். இல்லை என்றால் அது அந்தி கிறிஸ்துவுக்கு சொந்தமானதாக மாறும். கவனம். 5வதாக நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 27வது வசனம். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும், முக்கியமா கவனிக்கணும். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. அதனால் கிதியோன் ஒரு ஏப்போத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணி ஆயிற்று. கவனிங்க, இங்க எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் கிதியோனுக்கு ஒரு வெற்றியை தருகிறார். அவன் ஜெயிச்சிடறான். என்ன நிறைய அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கிதியோன் காப்பாற்றி ஒரு 300 பேரை வைத்து 1,25,000 பேர்கள் கிட்ட அவர்கள் அழிகிறார்கள். இப்ப இந்த வெற்றி கிதியோனுக்கு வருகிறது. அப்ப கிதியோனை எல்லாரும் ஒரு ராஜாவை பார்த்தது போல ஸ்பெசிபிக்கா பாக்குறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல உங்களை நினைங்க, நீங்க ஏதோ ஒண்ணு சாதிச்சிட்டீங்க, உங்க குடும்பம் உங்களை பெரிய ஆளா பாக்குது. நீங்க ஒரு தகப்பனா இருக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உங்க மனைவி உங்க பிள்ளைகள் எல்லாம் உங்களை பெரிய ஆளா பாக்குறாங்க. கவனிங்க. நீ ஒரு வாலிபனா இருக்கிறீங்க, நீங்க ஒரு பெரிய வேலையில அச்சீவ் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு வெற்றி உள்ள ஆளாய் மாறுகிறீங்க. நிறைய பேர் உங்களை இப்படி பெரிய ஆளா பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே சோதரம் இவன் கிதியோன் செய்தது என்ன? ஜனங்களுடைய நகைகள் எல்லாம், காதணிகள் எல்லாம் வாங்கி ஏப்போத் ஒன்றை செய்கிறான். ஏப்போத்னா இந்த மேல போடுற அந்த மேல் உடை மாதிரி, இந்த தங்கத்துல அவன் செய்தது. எப்படி ஆசாரியர்கள் மேல ஏப்போத்து போட்டிருப்பார்களோ அதே போல ஏப்போத்னா இதுதான். இதை செஞ்சு
அவன் ஒரு இடத்துல வைத்து விடுகிறான். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவன் வெற்றி வாங்கி கொடுத்தான், இவன் இந்த ஏப்போத்தை செய்து வைத்ததினால் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஏப்போத் ஒரு விக்கிரகமாய் மாறினது. அதை பார்த்து பார்த்து சோரம் போனார்கள். அது அவங்களுக்கு ஒரு ஹார்லெட்டா மாறினதா. ஹார்லெட்னா ஒரு லக்கி சாம் மாதிரி. போகும்போது அதை பார்த்துட்டு போடே, போகும்போது அதை செஞ்சுட்டு போ, தொட்டு கும்பிட்டுட்டு போ, அதுக்கு முன்னாடி இப்ப இந்த கிஃப்டை வச்சுட்டு வா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தெய்வமாய் மாற்றினார்கள். இதை செஞ்சது யாரு? கிதியோன். எல்லாரும் உங்களை பாக்குறாங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் உங்களை பாக்குறாங்க. நீ செஞ்ச சக்சஸ்னால எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது இது ஏன் திறமைனாலதான் வந்துச்சுன்னீங்கன்னா ஏப்போத். அதுக்கு காரணம் நான் அந்த ஸ்கூல்ல படிச்சேன் ஏப்போத். ஏன் தெரியுமா? அந்த அத்தனை பேரை நீங்க அங்கதான் விக்கிரகமா மாத்துறீங்க, ஸ்கூலை விக்கிரகமா மாத்துறீங்க, அந்த வேலையை விக்கிரகமா மாத்துறீங்க, அந்த டியூஷன் சென்டரை விக்கிரகமா மாத்துறீங்க. நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன். இதுல நிறைய பேர் விக்கிரகமா எதை மாத்துவாங்க தெரியுமா? டாக்டர்ஸ, உணவை. எனக்கு எப்படி சரியாச்சு தெரியுமா? அதோ ஒரு ஏப்போத்து இருக்கிறாரு பாரு அந்த தெருவில். ஆனா இவங்க எல்லாம் அந்த ஏப்போத்தை பார்க்க வேண்டியது. அப்போ இதை செஞ்சது யாரு? கிதியோன். கண்ணி யாருக்கா மாறிச்சு? கிதியோனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும். என்ன நடந்தது தெரியுமா? ஒரே நாளில் எப்படியோ கிதியோன் 72 பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அந்த 72 பிள்ளைகள்ல ஒரு பையன், மூத்த பையன், மிச்சம் 70 பிள்ளைகளை ஒரே கல்லுல ஒரே நாளில் கொன்று போட்டான். இதுதான் பிசாசின் சாபம். சொல்றேன், இந்த உலகத்துல விக்கிரகங்களை யார் வெறுக்கிறாங்களோ வெறுக்கலையோ, கர்த்தர் ரொம்ப அதிகமா வெறுக்கிறார். நான் அன்னைக்கு சொன்னேன், நீங்க விக்கிரகத்தை எவ்வளவு அதிகமா வெறுக்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. புரிஞ்சவங்க 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு சொல்லுங்க, நான் சொன்னது சொல்லுங்க. விக்கிரகத்தை எவ்வளோ வெறுக்கிறீங்களோ அவ்வளோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எவ்வளோ, நீங்க நான் சொன்னேன், நீங்க ட்ரெஸ்ல வெறுத்தீங்கன்னா, ட்ரெஸ்ல ஒரு மிருகம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நினைச்சு ஒரு சிலர் அதான் பரவாயில்ல, ட்ரெஸ் தானே ஆண்டு சொல்றது, பரவாயில்ல வச்சுக்கோ, அவ்வளவுதான் ஆசீர்வாதம். ஆனா ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது, ஒரு பேப்பர் கூட என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு வெறுப்பு இருந்தா ஆண்டவர் உங்க மேல அன்பா இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அவருடைய குணம் என்ன தெரியுமா? அவருக்கு விக்கிரகத்தை சுத்தமா பிடிக்காது. இந்த கிதியோன் இந்த ஏப்போத்தை செஞ்சு வச்சோன்னா எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவனுக்கு கண்ணியா மாறினது, ஒரு சாபத்தை அது கொண்டு வந்தது. நீங்க உங்க வாழ்க்கையில எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க? நீங்க எதை முக்கியப்படுத்துறீங்க? உங்க வேலையவா? இந்த வேலை இருக்கிறனால தானே என் பிள்ளையை நான் வாழ வச்சுட்டு இருக்கேன். இல்ல, இயேசு இருக்கிறபடியால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்ல, அவர் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகம் இருக்கிறனால தானே என் பிள்ளைக்கு சம்பாதிச்சு போடுறேன். இல்ல, உங்களுக்கு சுகம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி உங்க பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதே இயேசுன்னு சொல்லி பாருங்க, அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஏப்போத்து இல்ல ஆண்டவரே, நீங்க தான். அல்லேலூயா. அல்லேலூயா. விக்கிரகமாகும் பொருட்கள். என்ன தலைப்பு? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஹெட்டிங் அது? ஆமா, இப்ப என்ன பாயிண்ட்? விக்கிரகமாகும். எதுனாலும் விக்கிரகமாகலாம். உங்க பிள்ளை உங்களுக்கு விக்கிரகமாகலாம், உங்க கணவன் உங்களுக்கு விக்கிரகமாகலாம், உங்க மனைவி உங்களுக்கு விக்கிரகமாகலாம். நீங்க அன்பு காட்டுங்க, விக்கிரகமாக்காதீங்க. புரியுதா? புரியுதா? நீங்க அன்பு காட்டுங்க, உயிரையே வைங்க. உங்க சோத்திரம் சோத்திரம் ஆட்டு மேல உயிரையே வைங்க. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான், சாக கூட தயாரா இருங்க. ஆனா விக்கிரகமாக்காதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தயவு செஞ்சு இதை யோசிச்சுக்கோங்க. உங்க பிள்ளைய நீங்களே விக்கிரகமாக்கி உங்களுக்கு நீங்களே கண்ணியை வர வைக்காதீங்க. உங்க பிள்ளைய விக்கிரகமாக்காதீங்க. உங்க மேல உள்ள பிள்ளை மேல உயிரையே வைங்க, ஆனா விக்கிரகமாக்காதீங்க. இயேசு இடத்துல யாரையும் கொண்டு வைக்காதீங்க. கர்த்தர் அந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் தன்னுடைய மகிமையை விட்டு கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:25 வாசிங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு. பரிசுத்தமானதை விழுங்குகிறதுனா என்ன? அது இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிக்காம ஏதாவது ஒன்றை நீங்க கர்த்தருக்கு நேர்ந்து விடுகிறீர்கள், அது பரிசுத்தமாகிறது. அந்த பரிசுத்தமான ஒன்றை கர்த்தருக்கு நேர்ந்து விட்ட பிறகு, பொருத்தனை பண்ண பிறகு, நீங்க ஐயோ இதை கொடுத்துட்டோமே, இதை செஞ்சுட்டோமே யோசிச்சா அது என்னவா மாறும்? கண்ணியா மாறும். எத்தனை பேர் உங்க மூத்த பிள்ளைகளை இயேசுவுக்கு பரிசுத்தம், இது கர்த்தர் பறந்த உடனே இது ஆண்டவருக்கு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சேட்டை செய்யும் போது நீ ஆண்டவர் பிள்ளை இப்படி செய்யாத, 10th படிக்கும்போது ஒழுங்கா படிக்காதப்போ நீ கர்த்தருக்கு தான் பிறந்தவன், நீ நல்லா படி. ஆனா 12th நல்ல மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் நீ டாக்டராக பிறந்தவன்.
சோத்திரம். கவனிங்க, நீங்க இயேசுவுக்குன்னு ஒன்ன பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா கர்த்தருக்கு அதுதான் பரிசுத்தமானது. பரிசுத்தமானதை சோத்திரன், இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. எல்லார் வீட்லயும் ஒரு பக்கம் போட்டு வைக்கணும். என்ன தெரியுமா? பரிசுத்தமானதை விழுங்காதே. பரிசுத்தமானதை விழுங்காதே, பரிசுத்தமானதை விழுங்காதே. கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்டுக்கு வந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. கர்த்தருக்கு காணிக்க ஒண்ணு கொண்டு வரணும்னா அது பரிசுத்தமானது. சோத்திரம். திருவிருந்து பாத்திரம், அதனாலதான் திருவிருந்துல பங்கு பெறுகிறவங்க தான் அதுல பங்கு பெறணும். அபாத்திரமாய் பங்கு பெற பரிசுத்தமானது. உங்க வீட்டுல முதல் பங்கு கர்த்தருக்கு பரிசுத்தம். சபைக்குள்ள வந்ததுன்னா கர்த்தருக்கு பரிசுத்தம். அது கர்த்தருக்குரியது, சபைக்குரியது, பலிபீடத்துக்குரியது. சரி, பொருத்தனை மீறல் கண்ணியாக மாறும். பொருத்தனை மீறல், நீங்க கர்த்தருக்குன்னு ஒண்ணு நேர்ந்துட்டீங்க, கர்த்தருக்குன்னு நீங்க ஒண்ணு யோசிச்சிட்டீங்க, அதை விழுங்கினாலோ அதுல கொஞ்சம் அப்படி யோசிச்சாலோ ஐயோ இதை கொடுத்துருக்க கூடாதோ அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தருக்குன்னு பரிசுத்தமா ஆக்கிட்டீங்க. உங்ககிட்ட இருந்து அது பரிசுத்தமாய் மாறினதுனாலே அது தசமபாகமாய் எடுக்கப்பட்டு உங்களிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தை பெக்கிறவங்க சோத்திரம், உன்னோட நிப்பாட்டாதீங்க. ஒரு 2 குழந்தையாச்சும் குறைஞ்சது உங்க வீட்டுல இருக்கணும். ஒண்ணு உங்களுக்கு, ஒண்ணு இயேசுவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரிதானே? ஒரு குழந்தைய பெற்றுட்டு இயேசுக்கு கொடுக்கவா இயேசுக்கு கொடுக்கவான்னு அவரை ஏமாத்துறீங்களே. ஸ்தோத்திரம். இயேசுக்கு கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா உங்க பிள்ளை, அவன் தான் வேலை. பொருத்தனை பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உங்க மூத்த, நான் ஏன் பொருத்தனை பண்ணணும்? பைபிளுக்கு கீழ்ப்படிங்க. மூத்த பிள்ளைகளை இயேசுவுக்கு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் மற்றும் 18, 19, 20 ஆகிய வசனங்கள். 2 சாமுவேல் 22, 6, 7 வசனங்களை வாசிப்போம். பாதாள எடுத்துட்டீங்களா? 2 சாமுவேல் 22வது அதிகாரம் வாசிங்க. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அதற்கு பதில் என்ன கிடைச்சுதான்? எல்லாரும் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கு என் பகஞ்சருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. கட்டுகளிலும் கண்ணிகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வசனத்தின் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி உங்களை பிடித்து விசாலமான இடத்திலே 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் உங்களை வைக்கிறது உறுதி. கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு நல்லது செய்ய நல்லா அவரை நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க பாக்குறீங்க, உங்களை சுத்தி எல்லாம் கண்ணிகளா இருக்குது. அவன் பிரச்சனை பண்றான், இவன் பிரச்சனை பண்றான், இது ப்ராப்ளம் ஆகுது, அது ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்றார், நான் உயரத்திலிருந்து கை நீட்டி உன்னை பிடிச்சு தூக்கி விசாலத்திலே நான் உன்னை வைப்பேன். அதான் அங்க தாவீது சொன்ன வார்த்தை. சோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கையும் தப்பி வைப்பார். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு பெற்றுக் கொள்ளுறீங்க? இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கரங்களை தட்டி, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு என்னை அவர் தப்புவிக்கிறது மாத்திரமல்லாமல் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் சந்ததியும். மகனே, உன் வாழ்க்கையில யாரும் கண்ணியில சிக்கக்கூடாது, உன் குடும்பத்துல யாரும் கண்ணியில சிக்கக்கூடாது. அதை விரும்பி அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களை சொல்லுவோமா? அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் அந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 2 சாமுவேலிலே அந்த 22வது அதிகாரம் 6, 7, 17, 18, 19, 20 அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் உங்களை விசாலத்திலே வைப்பார். கண்ணி இல்லாத விசாலத்திலே வைப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை தருவீராக, கண்ணிகளிலிருந்து விடுதலை தருவீராக. உடைய பிள்ளைகள் யாரும் கண்ணிகளிலே சிக்கிக் கொள்ளப்படாது ஆண்டவரே. எங்க சபை வாலிபர்கள் யாரும் கண்ணிகளிலே சிக்கிக் கொள்ளப்படாது. எந்த மனுஷ கண்ணிகளிலோ, பாவ கண்ணிகளிலோ, அடிமைத்தனத்தின் கண்ணிகளிலோ, பொருளாசை என்கிற கண்ணிகளிலோ, கெட்ட நண்பர்கள் என்கிற கண்ணிகளிலோ உடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு மீட்டருளுவீராக, பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. அல்ல, எங்க குடும்பத்தில் இருக்கிற யாரும் சிக்கக்கூடாதுப்பா. எங்க மகனோ எங்க மகளோ குடும்பத்தில் இருக்கிற யாரோ
கண்ணியிலே சிக்கக்கூடாது. நாங்கள் விக்கிரகங்களை உண்டாக்கி கண்ணியிலே சிக்கக்கூடாது. உமக்குரியவைகளை திருடி நாங்கள் கண்ணியிலே சிக்கக்கூடாது. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் 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 இந்த ஜெபம் உங்களை கண்ணிகளிலிருந்து பாதுகாக்கிற ஜெபமா இருக்கட்டும். அவர் உன்னுடைய வேடனுடைய கண்ணுக்கு உன்னை பாதுகாப்பார். வேடனுடைய கண்ணிக்கு உன்னை பாதுகாப்பார். வேடனுடைய கண்ணிக்கு உன்னை பாதுகாப்பார். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் மகனே. கண்ணி தெரிச்சிட்டோம். you will find பிசாசானவன் உங்களுக்கு முன்பாக விரித்திருக்கிற கண்ணி என்னதென்று நீங்கள் இந்த நாளின் ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் கண்டுகொண்டு அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவ பலன் உண்டாகட்டும், தேவ பலன் உண்டாகட்டும், தேவ பலன் உண்டாகட்டும். ஹalleluya 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 ஹalleluya.